வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறது. அதிமுகவின் நிர்வாகிகள் எடுத்த அதிரடியான முடிவால் எடப்பாடியின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. நாம் ஏற்கனவே கூறியபடி அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துவிட்ட அதிமுக தற்பொழுது மக்கள் மத்தியில் திமுகவின் மீது பல்வேறு நபர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆளும் தாவேகாவும் நேரடியாக திமுகவை தான் விமர்சனம் செய்கிறது. இதனால் எதிர்வரக்கூடிய அரசியல் காலம் அதிமுக இரண்டாவது இடம் பிடிப்பதற்கும் அல்லது ஆளும் கட்சியாக வருவதற்கும் வரக்கூடிய தினங்களில் சிறப்பாக அதிமுக மக்கள் பணியை மும்முரமாக செய்ய வேண்டும். கட்சியின் பணிகளை எந்த ஒரு தடையும் இல்லாமல் செயல்படுத்த முழுமையான அதிகாரங்களை நிர்வாகிகளுக்கு வழங்க வேண்டும். ஆனால் எடப்பாடியின் சுயநலத்தினால் தற்பொழுது வரை அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டிருப்பதால் அதிமுகவில் எடப்பாடியின் பதவியை பறிப்பதற்கு முன்பாக அவரது அதிகாரங்களை முதலில் பறிக்க வேண்டும். அவர் யாரையும் கட்சியிலிருந்து நீக்கவோ சேர்க்கவோ அனுமதி வழங்கக்கூடாது. அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் இதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள் பறித்தால் மட்டும்தான் நிர்வாகிகள் சுதந்திரமாக செயல்பட முடியும். அது மட்டுமல்ல, நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் முதலில் அதிமுகவின் எடப்பாடியின் அதிகாரங்களை பறித்து நிர்வாகிகளுடன் ஒற்றுமையாக ஒரே அணியாக அதிமுக இரட்டை இலை சின்னத்தை வெற்றியடைய வைப்பதற்கு கிராமங்கள் வரை சென்று மக்கள் முன் அதிமுகவின் வளர்ச்சிகளையும் திட்டங்களையும் கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்டங்களையும் மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். அதை எடப்பாடி செய்ய தவறியதும் சுயநலமாக எடப்பாடி செயல்பட்டதும் கூட்டமாக அதிமுகவில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியது. இனி அதிமுகவில் எந்த ஒரு மூத்த நிர்வாகியும் ராஜினாமா செய்யக்கூடாது. யாரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்குவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது. எடப்பாடியின் அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்பட வேண்டும். அடுத்த தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றியடைய வேண்டும். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி அதிமுகவின் முழு பொறுப்பையும் சசிகலாவிடம் ஒப்படைத்தார். ஆனால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் எடப்பாடியிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிமுகவின் நிலைமை தற்பொழுது தலைகீழாக மாறிவிட்டது. எடப்பாடியின் அதிகாரங்களை பறித்தால்தான் வரக்கூடிய அரசியல் எதிர்காலம் அதிமுகவிற்கு நிலையாக இருக்கும். இல்லை என்றால் தொடர் தோல்வியினால் அதிமுகவின் 3வது இடம் 5வது இடமாக மாறக்கூடிய சூழலும் உருவாகும். அதிமுகவில் எடப்பாடியின் அதிகாரங்களை பறிக்கலாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.